வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் இருக்கக்கூடிய 5th சம் தான். 5th சம் பார்த்துட்டோம். இப்போ 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் இஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் whose vertices are taken in the order. ஸோ ஆர்டருன்ற அவனே கொடுத்துட்டான். ஸோ கரெக்டான ஆர்டரில் கொடுத்துட்டான். கொடுத்ததில் கேன்னு ஒன்று கொடுத்துட்டு இந்த கேவோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறான். பட் ஏரியா வந்து இவ்வளோவும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஏரியாவை வந்து 28ன்னு கொடுத்துட்டான். கேவோட வேல்யூ தான் கேட்குறான். ஸோ இதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே எழுதி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஸ்டின் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா அதை எழுத போகிறோம். ஓகேங்களா? குவாட்ரிலேட்டரல் என்ன ஃபார்முலா? 1/2. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா என்ன? எக்ஸ்ன்னு 4 டைம்ஸ் எழுதியிருக்கேன். நம்பர் போட போகிறேன். இங்கே 1னா இங்கே 2, இங்கே 2னா இங்கே 3, இங்கே 3னா இங்கே 4, இங்கே 4னா இங்கே 1. ஓகேங்களா? ஸோ ஆர்டரில் போட்டேன். அடுத்தது இது அப்படியே ரிவர்ஸில் போடுறேன். 1 2 2 1னும் 2 3 3 2னும், அதாவது x3 y2 3 4 4 3னும் 4 1 1 4ம் மாத்திரம். ஓகேங்களா? x1 y2 x2 y3 x3 y4. ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து அவன் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 28 ஸ்கொயர் யூனிட் டிவைட் பை 112ன்னு கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாவுக்கு பதில் நம்ம அந்த பாயிண்ட்ஸை என்ன பண்ண போகிறோம்? பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஆர்டர் தான் கொடுத்துட்டோம். ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன். -4 -2 -3 -k 3 -2 2, 3. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டு நம்ம கொஸ்டின்லேருந்து இங்கே பார்த்து எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து இங்கே எழுதுறதா இருந்தாலும் சரி, கவனமாக பார்த்து எழுதுங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கவனமாக எழுதுங்க. ஏன்னா ஒரு இடத்துல இங்கே தப்பு விட்டு கொஸ்டினை பார்த்து எழுதும்போது தப்பு விட்டுட்டாலுமே எல்லாமே தப்பு தான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டின் பார்த்து எழுதும்போது கரெக்டாக கவனமாக எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 2 இந்த சைடு போகும்போது 2 × 28 இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை சொன்ன அதே மிஸ்டேக்ஸ் தான் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் நான் வந்து கடைசியாக எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 மொத்தம் 5 டேர்ம்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் 5 டேர்ம்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1/2 ஆல்ரெடி எழுதிட்டோம். -4 × k -4k -3 × -2 -× +6 3 × 3 9 2 × 2 ப்ளஸ் இது மைனஸ்ன்றப்ப ஆன்சர் -4ல் வரும். ஓகேங்களா? அகைன் மைனஸ் போட்டுட்டு இந்த டைரெக்ஷன் கீழேருந்து மேலே எடுக்க போகிறேன். ஓகேங்களா? -× ப்ளஸ் 2 × 3 6 இது கே, இதுவும் ப்ளஸ், ரெண்டும் ப்ளஸ்ன்றப்ப 3 × k 3k மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் வந்து -2 2s are 4 ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ ஆன்சர் -3 × 4 12. ஓகேங்களா? ப்ராக்கெட்டை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய -4kவை அப்படியே வச்சுக்கிறேன். 2 8s are 56. ஸோ ப்ளஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். இது மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். 9 + 6 எவ்வளோ வரும்? 15 -4. ஓகேங்களா? தென் மைனஸ் ப்ராக்கெட்டில் 3kவை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ வேரியபிள்ஸ் வச்சுக்கிட்டேன். நம்பர்ஸை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது ரெண்டும் மைனஸு. ஸோ அப்போ ப்ளஸில் இருக்க 6 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் தான் சைன் வரும். 12 + 4 16. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? -4ஐயும் -12ஐயும் ஆட் பண்ணால் -16. சேம் சைன்னா நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதே சைனாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். -4k 15லேருந்து -4 என்ன வரும்? 11. அடுத்தது இந்த மைனஸ் × 3k. ஓகேங்களா? ஸோ அந்த மைனஸ் வந்து காமன் டு எல்லாத்துக்குமே ஆல் த டேர்ம்ஸ். ஓகேங்களா? இல்லாட்டி அடுத்த ஸ்டெப் கூட பண்ணிக்கிறேன். மைனஸ் அப்படியே வச்சுருக்கிறேன். 6 - 16. ஸோ 6லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை வழக்கம் போல் கழிச்சிருங்க. 16லேருந்து 6 போச்சுன்னா 10. பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்கும்? மைனஸ். அதுதான் சிம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு -4k + 11 மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மைனஸ்ன்றது ப்ராக்கெட்டில் உள்ள எல்லாத்துக்கும் காமன். ஸோ அப்போ -3k -× +10. இப்போ இந்த கேவையும் ஆட் பண்ணுங்கள். நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ கேவையும் ஆட் பண்ணிங்கன்னா -4k -3k -7k ஓகேங்களா. வேரியபிள் இருக்கிறதோட தான் வேரியபிளாக ஆட் பண்ண முடியும், நம்பர்ஸோட ஆட் பண்ண முடியாது. பட் நம்பர்ஸ் டு நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். 11 + 10 21 ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு 7k தான் தேவை. அதனால் 7k மட்டும் வச்சுட்டு இந்த 21 அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ அப்போ -7k ஈக்குவல் இது மட்டும் இந்த சைடு இருக்குது. இந்த சைடு இருக்கக்கூடிய 56 அப்படியே இருக்குது. இந்த 21 அந்த சைடு போகும்போது -21 ஓகேங்களா. இப்போ -7kன்றது இந்த சைடை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த 21 அப்படியே ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ஆல்ரெடி இங்கே 56 இருக்குது. 56 பக்கத்தில் வரும்போது -21 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 35 -7k = 35 ஓகேங்களா. அப்போ k வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 7க்கும் கேக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த 7 வந்து இந்த சைடு வரும்போது -7 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை -7 வரும். ஸோ 1775 டேபிள் பார்த்தீங்கன்னா 5 7s are 35 கீழே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் therefore k = -5 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 6th சம்முக்கான ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் நமக்கு தேவையான இந்த ஃபார்முலாவை எழுதினாலே ஓகே தான். ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவன் கொடுத்த ஏரியாவை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக எனக்கு கேவோட வேல்யூ டேரெக்டாக கிடச்சிது ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.